வணக்கம். நெருப்பு தமிழர் அண்ணன் திருமாவளவனை நிறையா பேர் எழுச்சி தமிழர்னு சொல்லி தெரிகிறாங்க. அண்ணன் திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய ரவுடிங்க. சாதாரண ரவுடி கிடையாது, பெரிய ரவுடி. இதை நான் சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறேன். நீ என் மேலே வழக்கு பதிவு பண்ணு, நீ என் வாழைக்காய் பச்சி கூட வாங்கி கொடு, என்ன வேணாலும் என் மேலே பண்ணிக்க. திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய ரவுடி, 1 நம்பர் ரவுடி. எப்படி ரவுடின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒக்கி புயல் ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சு தெரியுமா? அந்த பாதிப்பு வரும்போது நான் அந்த ஒக்கி புயல் அதை நடந்தது லயோலா கல்லூரியில் நடந்துச்சு. நான் அந்த நிகழ்வில் கலந்துக்கிறது போனேன். அந்த இடத்துல ஒரு நோ பார்க்கிங் பிளேஸில் கொண்டு போய் திருமாவளவனோட வாகனம் நிற்கிது. வாகனம் அப்படியே ரிவர்ஸில் வேகமாக சரசரன்னு வருது. இந்த படங்கள் எல்லாம் ஏய்ன்னு அப்படியே அந்த தலை துண்டுகிண்டெல்லாம் சுற்றிக்கிட்டு வருவானுங்களா ரவுடிங்க. அந்த மாதிரி நோ பார்க்கிங், அந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணக்கூடாது. இவர் நிறுத்துறாரு. இவர் கூட ஒரு 10-15 வண்டிகள் நிற்கிது. அந்த இடத்துல இவங்க பண்ண அநியாயமும் அட்டகாசத்தையும் கண்முன்னே பார்த்தேன். நான் அப்போவே வீடியோ எடுத்து அதை நான் போட்டிருப்பேன் அந்த காலங்களில். சரி, நம்ம இதெல்லாம் பெருசுப்படுத்த வேணான்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன். இதை நான் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரவுடி தான் நம்ம திருமாவளவன். ரவுடி கும்பல். அவர் கூட இருக்கிறவெல்லாம் பெரிய நம்ம எழுச்சி தமிழர், இவர் பெரிய தமிழ் தேசியத்துக்கு போராடினார்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சீமான் கூட சில நேரம் முட்டெல்லாம் கொடுப்பாரு. அவரே முட்டு கொடுக்குறாருன்னா அந்த பறையர் சமூகத்தினுடைய ஓட்டு வேணுங்கிறதுக்காக அவர் அரசியல் முட்டு கொடுப்பாரு. ஆனால் திருமாவளவன் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ரவுடி தான். இப்போ நீங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை போய் சும்மா நிற்கிறவரை போய் அடிக்கிறான். அவன் ஒரு யூடியூபராக இருக்கிறவன் எதுக்கு போய் அவரை போய் அடிக்கிறான்? அவர் அரசியல் சார்ந்து சில கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதனால அவர் பொருளாதார ஆகிட்டாரா? அவரை போய் அடிக்கிறான். சரி, அவரை கத்தி எடுத்து குத்த வரான், அருவாள் எடுத்து வெட்ட வரான். இவர் தன்னை பாதுகாப்பதற்கு டேய் என்னையாடா நீ அடிக்க வரேன்னு போனால் இவரை திமுக காரன் இப்போ என்ன பண்ணுறான்? கைது பண்ணுறான். இப்போ எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணணுமோ. இன்றைக்கி எந்த கிராமத்துலேயும் திருவிழாவே நடத்த விடுறது இல்லைங்க. இவங்க போய் பறையர் சமூகத்தை சார்ந்தவன் பூரா போய் பிரச்சனை பண்ணி பிசிஆர் கேஸை ஃபைல் பண்ணி கிராமங்களில் இன்றைக்கி குட்டிகளடா பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு திருமாவளவன் உடந்தை. இதை நான் அடித்து சொல்கிறேங்க. நானும் ஊருக்கு வரத்தான் போகிறேன் ஒரு 4-5 மாதத்தில். நீ பண்ணுறதை பண்ணிப்பார். நான் இப்போ சொல்கிறேன், திருமாவளவன் 1 நம்பர் ரவுடி. அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் இந்த பறையர் சமூகத்தை வச்சுக்கிட்டு அவன் அந்த ஆள் குளிர் காஞ்சி அதை வச்சு தான் வளர்ந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிற பேரில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை அடமான வச்சு திமுக கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அடிமையாக அடிவடியாக இருந்து தெலுங்கனுக்கு கழிவுடுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய சாபக்கேடு நீங்கள் நிச்சயமாக காலங்கள் உணர்த்தும்.